நிறம் மாறும் உலகில் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இப்படி நம்ம குடிய கெடுப்பான்னு தெரியாம போச்சேமா. கீர்த்தி, இப்படி பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் தம்பி உனக்கு அப்படி என்னடி துரோகம் பண்ணிட்டா? ஏடி மனசு மனசு உறுத்தல உனக்கு? அம்மாடி மகா, என் பொண்ணு அப்படிப்பட்டவன் இல்லம்மா. ஏதோ தெரியாதனமா அந்த மருந்து. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நீதான் வேலு சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷ மருந்த கலந்தியா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லங்க. விஷ மருந்த கலந்தியா இல்லையா? நான் எலிய கொல்லதாங்க சாப்பாட்டுல மருந்து கலந்தேன். ஐயோ மாப்ள, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. என் தம்பியை கொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எந்த தப்பு பண்ணலங்க. ஒவ்வொரு தடவை தப்பு செய்யறப்ப இன்னைக்கு தெரிஞ்சிருவேன் நாளைக்கு தெரிஞ்சிருவேன் நினைச்சு நானும் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன் பாரு. அதுக்கு நீ செய்யற நன்றி கடன் இதானா? ஏங்க, நான் எந்த தப்பும் பண்ணலங்க. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏய், நடிக்காத. இப்படி நடிச்சு நடிச்சுதான் எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தா இருந்தா என் தம்பியை கொல்ல பாத்திருப்ப. யார பத்தியுமே கவலைப்படாம உன்னை பத்தி மட்டுமே சுயநலமா யோசிச்சிருக்கேல்ல. உன்னெல்லாம் என்னங்க செல்வி, நீ அத நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் வேலுவ நிஜமாவே கொல்ல நினைக்கல. ப்ளீஸ் என்ன நம்பு செல்வி. நான் ஏதோ தெரியாம எலிக்கு வச்ச மருந்து அது எப்படி வேலு சாப்பிட்டாருன்னு எனக்கு தெரியல செல்வி. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன் கீர்த்தி. என் தாலியவே பறிக்க பார்த்துட்டல. நீ வேலுவ கொல்ற அளவுக்கு போவனு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ செல்வி, இங்க பாருடி, இன்னும் உன் பேச்ச நாங்க நம்பனா எங்க எல்லாரையும் கொல்றதுக்கு கூட நீ தயங்க மாட்ட. ஐயோ, நான் வேலுவ கொல்ல நினைக்கல. நான் சொல்றதை யாராச்சும் நம்புங்களேன். நீ சொன்னதையெல்லாம் நம்பினதுக்கு என் புள்ளைய இப்படி படுக்க வச்சுட்டியம்மா. நாங்க எல்லாரும் உனக்காக பேசினப்ப உனக்காக பேசின ஒரே ஜீவன் செல்விதான். அவ முகத்தை பார்த்தாவது வேலுக்கு நீ இதை பண்ணிருக்க கூடாது. அப்ப நீ போட்டது எல்லாமே நாடகம் தானா? உன் மனசுல இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் எல்லார்கிட்டையும் நல்லவ மாதிரி நடிச்சிருக்க. ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் எல்லாரும் கேளுங்களேன். நான் நிஜமா வீட்ல இருக்கிற எலிய கொல்லதான் சாப்பாட்டுல மருந்து வச்சேன். அது வேலு போய் இப்படி சாப்பிடுவாருன்னு எனக்கு தெரியாது. நான் இதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏய், ஏன் புள்ளைய சாகடிக்க மருந்து கலந்துட்டு இப்ப எல்லாரும் முன்னாடி மாட்டினது நல்ல மாதிரி நடிக்கிறியா? என் பொண்ணு அப்படி எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? இத கேட்க நாதி இல்லாம போச்சு. மாப்பிள, நீங்க தாலி கட்டின பொண்டாட்டிய எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க. என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம பேசாம நிக்கிறீங்க. தாலி கட்டின பொண்டாட்டியா? எப்ப அவ என் தம்பியவே கொல்ல பார்த்தாலோ அப்பவே எனக்கும் அவளுக்கு இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு. இனிமே அவ யாரோ நான் யாரோ, அவளை கொன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன். இங்க மத்தவங்க என்ன கொல்றதுக்கு முன்னாடி நீங்களே உங்க கையால என்ன கொல்றீங்க. கையோடு உன்னை தொட்டா கூட பாவம். நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. உன்னை வீட்டை விட்டு அன்னைக்கே அடிச்சு துரத்தி இருந்தா இன்னைக்கு என் தம்பிக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்ப நான் சொல்றத நீங்க யாருமே நம்ப மாட்டீங்கல்ல. இதுவரை நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க. ஆனா இன்னைக்கு நான் செய்யாத தப்புக்கு என்ன தயவு செஞ்சு தண்டிச்சிடாதீங்க ப்ளீஸ்ங்க. கேய், அன்னைக்கே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இந்த வீட்டை விட்டு எங்க கூட வந்துருன்னு. இந்த குடும்பத்துல உங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லன்னு நான் சொன்னேன்ல. இப்ப பாரு, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுல்ல. உன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சேடி. என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குன இவ உயிரோடவே இருக்க கூடாது. இவள என்ன பண்ற நீ? ஏய், உன் வாழ்க்கை கெடுத்தவள நான் சும்மா விட மாட்டேன். சொல்றது கேளு. விடுமா, விடுமா, கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணி, 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 நீங்களாவது சொல்லுங்க அண்ணி. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, என்ன நம்புங்க அண்ணி. இது வரைக்கும் உன்னை நல்லவன்னு நம்பிதான் இந்த வீட்ல எல்லாரும் உனக்கு எதிரா பேசினப்ப கூட நான் மட்டும் உனக்கு ஆதரவா பேசினேன். ஆனா இப்பதாண்டி உன் சுயரூபமே தெரியுது.
ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. இது பாரு, அன்னைக்கு நீ செஞ்ச தப்ப என் தம்பி தெருவுக்காக உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்ட. ஆனா இப்போ என் தம்பி வேலு உயிருக்காக போராடிட்டு இருக்கான். இது பாரு, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் என் சொல்றது பொண்ணு வாழ்க்கை இந்த மாதிரி பண்ண இவள சும்மாவே விடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சண்முகம், உன் போன கொடு. அம்மா, அம்மா, என்னம்மா பண்ற? ஏய், சும்மா ரெடி. அம்மா, அம்மா, யாருக்குமா ஃபோன் பண்ற? போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஐயோ, அம்மா, என்னங்க அம்மா, சொல்லுங்க வேலை சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன். யாரும் சொல்லுங்க மாப்பிள்ள. மா, தம்பி, டாக்டர், அவர் இப்ப எப்படி இருக்காரு? டாக்டர் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, என் தம்பி எப்படி இருக்கான்? சொல்லுங்க. பதட்டப்படாதீங்க, ஹி இஸ் ஆல் ரைட். இனி எந்த பிரச்சனையும் இல்ல, பாய்சன் எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டோம். முருகா, என் பிள்ளைய காப்பாத்திட்ட. என் வேண்டுதல் வீண் போகல. டாக்டர், நாங்க இப்ப போய் பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். முழிச்சிட்டு தான் இருக்காரு. ஆனா ரொம்ப நேரம் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், கடவுள் மாதிரி அவரை காப்பாத்திருக்கீங்க. நான் என் கடமையை தான்மா பண்ணேன். நீங்க போய் அவரை பாருங்க. வாங்கம்மா. வாமா. வேலு, 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 மாப்பிள்ள. வேலு. பரவாயில்ல வேலு. வேலு, உங்களை நான் இப்படியா பார்க்கணும்? செல்வி, எனக்கு தான் ஒன்றும் ஆகல. இல்ல எது கழுகுறீங்க? கண்ணை தொடங்க. டேய் வேலு, அவ அழட்டுண்டா. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவ துடிச்சு போயிட்டாடா. அவ வேண்டுதல் தான் உன்னை காப்பாத்தி இருக்கு. ரெஸ்ட் எடுங்க. வேலு, டாக்டர் உன்னை ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நீ படுத்துக்கோ.